முருகப்பெருமானை குறித்து அருணகிரிநாதர் எழுதிய அற்புதமான திருப்புகழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையின் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நாம் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு இறைவனுடைய துணை எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு திருப்புகழ் மூலமாக சொல்லி கொடுத்துருப்பார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி காலம் என்பது மிக கடுமையான காலகட்டங்கள். அந்த காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய துணையாக இருக்கட்டும், நம்முடைய உடலாக இருக்கட்டும், நமக்கு எதுவுமே ஒத்துழைப்பு தராது. ஆனால் இறைவன் நமக்கு துணையாக இருந்து விட்டால் இவை அனைத்தும் நமக்கு இன்பமாக மாறிவிடும். முருகப்பெருமான் நம்மோடு துணையாக இருக்க வேண்டும். எப்போது என்றால் நம்முடைய கடைசி காலகட்டத்தில் எல்லா சூழ்நிலையிலும் அவனே துணை அப்படின்னு அழகாக ஒரு பாட்டு பாடியிருப்பார். அப்பப்பா, அப்படி ஒரு பாடல் அது. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வரமகிழிர் நகையாடி தொன்கிழவன் இவனாரென இருமல் கிண்கென முறையே குமுற விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் இருவே தனையும் உல மைந்தருடைமை கடனே தெனமுடுக தூயர் மேவி மங்கை எழுது விழவே எமபடர்கள் நின்று சருவமலமே எழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலையுண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடுகோ சலை புகழ வருமாயன் சிந்தை மகிழு மருகா குறவரில வஞ்சி மருக மழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளைவேரோடுமடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரிலினதே மருவி வளர் பெருமாளே. திருப்புகழை படிக்க படிக்க நமக்கு தேன் அப்படிங்கிறது தேவையே இல்லைங்க. உண்மையிலேயே வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், திருப்புகழ் அப்படிங்கிறது சலிக்காத தேன், திகட்டாத தேன் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே நான் படிக்கும்போது தான் அதை உணர்ந்து பார்க்குறேன். உங்களுக்கு எந்த திருப்புகழ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.